அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்ட பதிவு, நாளைய தினம் ஆடி 18ஆம் பேருக்கு ஏன் நீங்கள் இதுவரை வழிபாட்டு முறையை வீடியோ கொடுக்கலை அப்படின்னு, அதற்காகத்தான் இந்த பதிவு. ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தாலே ஆடி முதல் நாள் ஆடி பண்டிகை அப்படின்னு கொண்டாடுவோம். அடுத்து ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, அடுத்து ஆடி வெள்ளிக்கிழமைகள், ஆடி செவ்வாய்க்கிழமைகள், ஆடி ஞாயிற்றுக்கிழமைகள், ஆடி 18ஆம் பேருக்கு, இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆடி மாதம் 30 நாள் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பண்டிகைகளாகவே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோவில்களில் எல்லா இடங்களிலேயும் விழாக்கோலம் பூண்டிருக்கும். கூழ்வாற்றல் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வு என்பது எல்லா கோவில்களிலேயும் நடைபெறும். பெண்கள் கோவில்களில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள். அம்பாளுக்கு புடவை சாற்றுவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்வாங்க. நாளைய தினம் இந்த வார்த்தையிலேயே இருக்கு பாருங்களேன், ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு அர்த்தம். பெருக்கல் அப்படின்னா அது மல்டிப்ளை ஆயிட்டே போகும், பெருகி கொண்டே போகும். அந்த மாதிரி தான் இந்த ஆடி மாதத்தில் 18ஆவது நாளை ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு கொண்டாடுவாங்க. காவிரி அன்னையை வழிபாடு செய்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. நதிகள் இல்லை, ஜீவ நதிகள் இல்லை அப்படின்னா நம்மால் வாழவே முடியாது. ஏன்னா தண்ணீர் தான் நமக்கு ஆதாரம். அதனால் ஜீவ நதிகள், இதனுடைய பெயரே பார்த்திங்கன்னா ஜீவ நதிகள் அப்படின்னு பேர், வற்றாத நதிகள் அப்படின்னு பேர். நதிகள் எல்லாத்தையும் பெண் சக்திகளாக பாவித்து அதற்கு உண்டான பெயர்கள் எல்லாமே பெண்கள் பெயர்களாகவே வைத்திருக்கிறாங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, இப்படி காவேரி தாய்க்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஒரு வழிபாடு கொண்டாடப்படுகின்றது. பார்த்திங்கன்னா நதியில் காவேரி மட்டும் இல்லாமல் பொதுவாக தண்ணீருக்கு நன்றி செலுத்தும் ஒரு பண்டிகை அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். தாகம் எடுக்குது, தண்ணீர் குடித்தால் தானே நம்மால் வாழ முடியும். உணவு இல்லை அப்படின்னாலும் சில நாட்கள் வாழ்ந்து விடலாம். ஆனால் தண்ணீர் இல்லை அப்படின்னா வாழவே முடியாது. அவ்வளவு ஒரு இன்றியமையாதது அப்படின்னு நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்போது நீர் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த நீருக்கு நன்றி செலுத்தும் ஒரு வழிபாடு. அப்போ யாரெல்லாம் செய்யலாம்? தண்ணீர் குடிக்கக்கூடிய அனைவரும் இந்த ஒரு பண்டிகையை நாம் கொண்டாட வேண்டும். அதுதான் இதனுடைய ஒரு சாராம்சம், ஒரு முக்கிய கருத்து அதுதான். சரி, எப்படி கொண்டாடலாம்? இப்போ நதிகள் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஜீவ நதிகள். அந்த நதிகளில் நிறைய நீர் வாழ் உயிரினங்கள் என்பது இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மக்கள் அதில் நீராடுவது, இப்படி நிறைய விஷயங்களை செய்வாங்க. அந்த நீர் பெருக்கெடுத்து ஓடும். அதனுடைய வழியில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அடித்து கொண்டு போகும். அந்த நீரில் பார்த்திங்கன்னா சந்திர கிரணங்கள் படும், சந்திர சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் நீரில் குளித்தா நமக்கு அந்த ஓஷதி தத்துவம் அதிகமாகும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த 18ஆம் பெருக்கு என்று என்ன செய்ய வேண்டும்? நீர்நிலைகளுக்கு சென்று நிறைய மஞ்சள் போடணும். மஞ்சள் கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் அறிவியல் காரணமும் நம்முடைய முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க. மஞ்சளை கொட்டுவாங்க, குங்குமத்தை கொட்டுவாங்க, பூக்களை போடுவாங்க. போட்டு கற்பூர ஹாரத்தியை காட்டிட்டு தேங்காயை உடைச்சி அந்த நதியிலேயே போடுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா நதி பெண் தெய்வம் இல்லையா? அதனால் புடவை, ப்ளவுஸு, வெற்றிலை, பாக்கு, பழம், இப்படி மங்கள திரவியங்கள், ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் மங்கள திரவியங்கள் கொடுக்கின்றோமோ அந்த மாதிரி நதிக்கும் கொடுப்பார்கள். நதியில் தீபத்தை ஏற்றி வாழைப்பட்டையில் வச்சு விடுவாங்க. இதெல்லாம் நதி தாய்க்கு நாம் செய்கின்ற ஒரு நன்றி. கங்கா ஹாரதி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? காசியில் தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு
கோலாகலமான ஒரு நிகழ்வு. அப்போ அந்த நதிக்கு வந்து ஹாரத்தி கொடுத்து நன்றி சொல்லும் ஒரு நிகழ்வு அது தினம்தோறும் நடைபெறுது. நாம் வருடத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி செய்யணும். நீங்கள் நதிக்கு போயிட்டு வந்து மங்கள திரவியங்கள், அதாவது புடவை, ரவிக்கை, இந்த மாதிரி மங்கள திரவியங்கள் எல்லாம் நதியில் விட்டு இருக்கிறீங்களா? அல்லது ரவிக்கையாவது மங்கள திரவியங்களோடு சேர்ந்து நதி அன்னைக்கு கொடுத்துருக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அல்லது இந்த மாதிரியான ஒரு வழக்கம் இருப்பதே தெரியாது, இப்போ தான் நாங்கள் கேள்விப்படுறோம் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதனால் நதிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா 2 ப்ளவுஸ் பீஸு, வெற்றிலை, பாக்கு, பழம், பூ, மஞ்சள், குங்குமம், இந்த மஞ்சள் குங்குமம் மட்டும் நதி இந்த தண்ணீரில் வந்து கொட்டுங்க. அப்புறம் தேங்காயை உடைச்சி, வாழைப்பழம், இதெல்லாம் வந்து நதியில் வந்து சமர்ப்பணம் செய்து கற்பூர ஹாரத்தியை காட்டி, நாங்கள் உயிர் வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நதி அன்னையே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இது ஒரு முறை. எங்களால் அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னா வீட்டினுடைய பூஜை அறையிலேயே ஒரு சொம்பில் தண்ணீர் வச்சு மஞ்சள், குங்குமம், பூக்கள் எல்லாம் போட்டு, வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு, தீபம் ஏற்றி வச்சு, உங்ககிட்ட என்ன பழங்கள் இருக்கோ அதை வந்து வச்சு, ஏதாவது கலவை சாதங்கள், சிலர் பார்த்திங்கன்னா ஒரு 5 வகை 7 வகை இந்த மாதிரி செய்வாங்க, அதை செஞ்சு வச்சு அம்பாளுக்கு நாம் வந்து படைச்சிட்டு, சிலர் வந்து தாலி கயிறு வந்து மாற்றுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் தாலி கயிறு மாற்றுகின்ற வழக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம். எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க, நாங்கள் மாற்றிக்கலாமா அப்படின்னா உங்களுடைய அந்த தாலி கயிறினுடைய நிலையை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடிக்கடி மாற்றணும் என்ற அவசியம் கிடையாது, அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. எத்தனை மணிக்கு நாம் வந்து மாற்றலாம் அப்படின்னு கேட்டால், நாளைய தினம் ஒரு 11 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே நீங்கள் இந்த தாலி கயிறை மாற்றுகின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்து கொள்ளலாம். அடுத்து வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் வணங்கலாம். உங்கள் வீட்டில் வந்து கிணறு இருக்குது, டேங்க் இருக்குது அப்படின்னா அதற்கும் வழிபாடு செய்யலாம். அல்லது டேப் இருந்தாலும் அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் பூ வச்சு ஒரு கற்பூர ஹாரத்தியை காட்டலாம். இந்த மாதிரி நதி அன்னைக்கு நாம் மரியாதை செலுத்தும் நிமித்தமாக இந்த ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. அப்போது பூஜை அறையில் வழிபாடு, வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கு வழிபாடு, நதிகளில் வழிபாடு, தாலி கயிறு மாற்றும் விதம், இந்த மாதிரி நாம் வந்து செய்வது சிறப்பு. அல்லது நாங்கள் கோவிலுக்கு போகிறோம், அங்கே குளம் இருக்குது, அங்கே செய்யலாமா அப்படின்னா குளத்தில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் போட்டு கற்பூர ஹாரத்தியை காட்டி வணங்கிக்கோங்க. அடுத்து நாளைய தினம் முக்கியமாக மஞ்சள், அடுத்து இந்த உப்பு, மல்லிகைப்பூ, இது வந்து வருடம் நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த 3 பொருட்களையும் கண்டிப்பாக வாங்குங்க. இன்னும் எதெல்லாம் நீங்கள் பெருகணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளில் நாம் செய்கின்ற அனைத்து விஷயங்களும் நமக்கு பெருகிக்கொண்டே போகும் என்பது வழியாக வருகின்ற ஒரு நம்பிக்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.